ஈரான் தூதுவரை நாட்டை விட்டு வெளியேற லெபனான் உத்தரவு. ஈரானிய ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல். ஆஸ்திரேலியர்களின் கைபேசிகளுக்கு நேரடி முன்னெச்சரிக்கை உத்தரவுகள். பிலிப்பைன்ஸில் பிரகடனமானது தேசிய எரிசக்தி அவசரகால நிலை. எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு. அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரேசாலே. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல். வணக்கம், இது யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் பூமிகா சாந்தகுமார். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பிரதான அனுசரணை வழங்குவோர் நண்டிஸ் ரெஸ்டாரண்ட் அண்ட் கேட்டரிங் சர்வீஸ். ஈரான் தூதுவரை நாட்டை விட்டு வெளியேற லெபனான் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கமைய லெபனானுக்கான ஈரான் தூதுவரை விரும்பத்தகாத நபர் என அறிவித்துள்ள லெபனான் அரசாங்கம் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னர் அவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர நெறிமுறைகள் மற்றும் நீண்டகாலமாக பின்பற்றப்பட்டு வரும் நடைமுறைகள் ஈரான் தூதுவர் மீறியுள்ளார் என லெபனான் வெளியுறவு அமைச்சகம் குற்றம் சுமத்தியுள்ளது. தெஹ்ரானின் இத்தகைய செயற்பாடுகள் இருதரப்பு உறவுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் லெபனான் சுட்டிக்காட்டியுள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்கனவே பதற்றமான சூழல் நிலவி வருகின்ற நிலையில் லெபனான் எடுத்துள்ள இந்த தீர்மானம் ஈரான் மற்றும் லெபனானுக்கு இடையிலான உறவில் பாரிய விளைச்சரிவை ஏற்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிலிருந்து புதிய ஏவுகணைகள் ஏவப்படுவதை ராணுவம் கண்டறிவதை தொடர்ந்து இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு அமைப்பு முழுமையாக செயற்படுத்தப்பட்டுள்ளது. இது குறித்து இஸ்ரேலிய ராணுவம் தனது அதிகாரப்பூர்வ டெலிகிராம் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ளது. கடந்த சில நிமிடங்களில் உள்நாட்டு பாதுகாப்பு படை சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களின் கைபேசிகளுக்கு நேரடியாக முன்னெச்சரிக்கை உத்தரவுகளை அனுப்பியுள்ளது என ராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் பொதுமக்கள் அனைவரும் உடனடியாக பாதுகாக்கப்பட்ட இடங்களுக்கு செல்லுமாறும் மறு அறிவிப்பு வரும் வரை அங்கேயே தங்கியிருக்குமாறு ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது. ஈரான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இந்த வான் பாதுகாப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிசக்தி அவசரகால நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரான் மீது நடத்தப்பட்டு வரும் போர் காரணமாக பிலிப்பைன்ஸில் நிலவும் எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்சக்தி நிலையற்ற தன்மையை கருத்தில் கொண்டு அந்த நாட்டு ஜனாதிபதி பெர்னினாண்ட் மார்கோஸ் ஜூனியர் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார். குறிப்பாக ஆசிய நாடுகளுக்கு மசகு எண்ணெய் விநியோகிக்கப்படும் முக்கிய கடல் வழிப்பாதையான ஹோர்மோஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு பிலிப்பைன்ஸ் போன்ற இறக்குமதியை நம்பியிருக்கும் நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளதால் இந்த அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கையெழுத்திட்டுள்ள விசேட நிறைவேற்று அதிகார உத்தரவின்படி அத்தியாவசிய பொருட்களின் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் போக்குவரத்து மற்றும் விவசாய துறையினருக்கு நிவாரணங்களை வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எரிபொருள் பதுக்கல் மற்றும் அநியாய விலைக்கேற்றத்தை தடுக்க கடுமையான கண்காணிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த அவசரகால நிலை அடுத்த ஒரு வருட காலத்திற்கு நடைமுறையில் இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு ஏற்படும் சாத்தியமுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருள் மிகவும் சிக்கனமான முறையில் பயன்படுத்துவது அரசு மற்றும் தனியார் துறைகளின் பொறுப்பாகும் என அவர் அறிவுறுத்தியுள்ளார். அதற்கமைய அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்லும் பொருட்டு அறிவுறுத்தப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை விரிவாக செயற்படுத்துமாறு அவர் வலியுறுத்தியுள்ளார். இதேவேளை அரசாங்க நிறுவனங்கள் எரிபொருள் மற்றும் பலசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகத்தினால் வழிகாட்டல் ஆலோசனைகள் உத்தியோகத்தர்கள் கடமைக்கு சமூகம் அளிக்கும் போது பிரத்யேக வாகனத்தை பயன்படுத்துவதற்கு பதிலாக இயலுமான வகையில் பொது போக்குவரத்து சேவையோ அல்லது குழுவாகவே போக்குவரத்து சேவையை பயன்படுத்த வேண்டும். அத்தியாவசிய சேவைகளுக்கு மாத்திரம் அலுவலக வாகனங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்கள் நிறுவன மட்டத்தில் தயாரிக்கப்பட வேண்டும். கூட்டங்கள் மற்றும் கலந்துரையாடல்களுக்கு தூர பிரதேசத்தில் இருந்து அதிகாரிகளை அழைப்பதை மட்டுப்படுத்தி நிகழ்நிலை முறைமை அல்லது தொழில்நுட்ப அணுகுமுறைகளை கட்டாயம் பயன்படுத்த வேண்டும். அதேபோல் ஆவணங்கள் மற்றும் தகவல் பரிமாற்றங்களை மின்னஞ்சல் மற்றும் வாட்ஸ்அப் முறைமையூடாக அனுப்புதல் அவசியமாகும். பாதுகாப்பு மற்றும் சுகாதார சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வதற்காக மேலதிகமாகவே கையிருப்பில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்காக உரிய நடவடிக்கைகளை நிறுவன மட்டத்தில் மேற்கொள்ள வேண்டும். அரசு துறையில் தற்போது பயன்பாட்டில் இயங்கக்கூடிய தரத்தில் 92,000 வாகனங்கள் உள்ளன. இந்த அனைத்து வாகனங்களுக்குமான எரிபொருட்களை இயலுமான அளவில் சேமித்தால் எரிபொருள் கையிருப்பை பாதுகாக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலையற்கைக்கான வெளிச்ச மூலங்களை
இயலுமான வகையில் பயன்படுத்த வேண்டும். இயலுமான சந்தர்ப்பங்களில் மேசை விளக்குகளை பாவித்து மின் விளக்குகளை அணைத்து வைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். இரவு வேளைகளில் அவசியமான இடங்களுக்கு மாத்திரம் மின் விளக்குகளை ஒளிரச் செய்வதற்குரிய ஆலோசனைகள் உள்ளூராட்சி மன்றங்களின் கீழ் உள்ள வீதி விளக்குகளை தேவையற்ற சந்தர்ப்பங்களில் அணைப்பதற்கு உரிய விசேட நடவடிக்கைகள் கட்டாயம் செயற்படுத்த வேண்டும். இரவு வேளையில் அவசியமான இடங்கள் வீதிகளுக்கு மாத்திரம் மின் விளக்குகளை ஒளிரச் செய்ய வேண்டும். இரவு 9 மணிக்கு பிறகு பொது இடங்களில் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் பொது விளம்பரங்களுக்கு பொருத்தப்பட்டுள்ள மின் விளக்குகள் அணைக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நிறுவனத்தில் தேவையான தொழில்நுட்ப வசதிகள் காணப்படுமாயின் சேவையாளர்களை அலுவலகத்திற்கு அழைக்காமல் நிகழ்நிலைமை முறைமையூடாக வீட்டிலிருந்து சேவையாற்றுமாறு முறைமை நிறுவன பிரதானிகள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னாள் அரசு புலனாய்வு சேவையின் பணிப்பாளர் மேஜர் ஜெனரல் சுரேசாலே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். திடீர் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் நேற்றைய தினம் இரவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் விசேட சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது அவரது உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மேலதிக வைத்திய பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியிட்டுள்ளன. ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு போராளி குழு ஒன்று பாக்தாத் சர்வதேச விமான நிலையத்தில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ஆளில்லா விமானங்கள் பறப்பதை காட்டும் ஒரு நிமிட காணொலியை தற்போது வெளியிட்டுள்ளது. அந்த காணொலியில் அமெரிக்காவின் மையம் அமைந்துள்ள வளாகத்தின் மீது ஒரு ஆளில்லா விமானம் தாழ்வாக பறந்து பின்னர் ஒரு ட்ரேடர் அமைப்பை நெருங்கி அதை தாக்கி வெடிப்பை ஏற்படுத்துவது காணப்படுகிறது. செயற்கைக்கோள் படங்களில் தாக்குதல் நடந்த அதே இடத்தில் ஒரு ட்ரேடர் அமைப்பை காண முடிகின்றது. சில கணங்களுக்கு பின்னர் இரண்டாவது ஆளில்லா விமானம் அந்த தளத்தின் குறுக்கே பறந்து ஒரு பிளாக் ஹாக் ஹெலிகாப்டரை நெருங்குகின்றது. ஹெலிகாப்டர் தாக்கப்பட்டதா என்பது தெளிவாக தெரிவதற்கு முன்பே காணொலி துண்டிக்கப்படுகிறது. அந்த காணொலி மார்ச் மாதம் 23ஆம் தேதி எடுக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அது எப்போது பதிவு செய்யப்பட்டது என்று துல்லியமாக சரிபார்க்க முடியவில்லை. அந்த காணொலி குறித்து கருத்து தெரிவிக்குமாறு அமெரிக்க மத்திய கட்டளைய மையத்திடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது நடாத்தப்பட்ட தொடர் தாக்குதலில் இது சமீபத்திய தாக்குதலாகும். ஈரான் ஆதரவு போராளிகள் குழுக்கள் ஈராக்கிய தலைநகரில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீது பல தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதில் பல ஆளில்லா விமானங்கள் தாக்கிய அமெரிக்க தூதரகம் அடங்கும். இந்த மாத தொடக்கத்தில் மற்றொரு ஆயுத குழு பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தூதரக வளாகத்தினுள் ட்ரோன் மூலம் ஊடுருவி செல்லும் காட்சிகளை படம் பிடித்து வெளியிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஈரான் தூதுவரை நாட்டை விட்டு வெளியேற லெபனான் உத்தரவு. ஈரானிய ஏவுகணை தாக்குதல் அச்சுறுத்தல். ஆஸ்திரேலியர்களின் கைபேசிகளுக்கு நேரடி முன்னெச்சரிக்கை உத்தரவுகள். பிலிப்பைன்ஸில் பிரகடனமானது தேசிய எரிசக்தி அவசரகால நிலை. எரிபொருள் இறக்குமதிக்கு பாதிப்பு. அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிவிப்பு. திடீரென வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட ஸ்ரேசாலே. பாக்தாத்தில் உள்ள அமெரிக்க தளத்தின் மீது ட்ரோன் தாக்குதல். இத்துடன் யூரோப் தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.